அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த எக்ஸாமுக்கு, கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய அகாடமியில். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து இந்த நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கவனிங்க. ஆக்சுவலாக இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே தெரியும். அந்த ஸ்கியூனஸோட ஃபார்முலா வந்து Q3 + Q1 - 2 மீடியன் / Q3 - Q1. அதே பாருங்கள், அது கீழே வந்து பாருங்கள், அதனுடைய பாயிண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குவார்டைல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பேஸ்ட் ஆன் மூமெண்ட்ஸ். அந்த ஸ்கியூனஸ் வந்து எப்படி வந்து மூமெண்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் மூமெண்ட்ஸாக வருதுன்னா எப்படி வருது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதே போல் இது ரிமார்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். த லிமிட்ஸ் ஃபார் கார்பரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் +or-3. அப்போது அவங்க கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கார்பரேஷனோட லிமிட் என்ன, -3 to +3. ஸோ அதே போல் இந்த ஸ்கியூனஸ் வந்து m greater m0, அதாவது மோடாக இருந்தாலோ ஆர் m greater மீடியனாக இருந்தாலோ அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, இல்லைன்னா m greater மோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கியூனஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு கேட்கலாம். இல்லை ஸ்கியூனஸ் இஸ் பாசிட்டிவ் வென் அப்படின்னு கொடுத்து கூட கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், த லிமிட்ஸ் ஃபார் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிஸோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ் வந்து அதோட ரேஞ்ச் வந்து -1 to +1 இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிறது தான் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த மாதிரி தான் நம்மளுடைய நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் வந்து பியர்சன்ஸ் பீட்டா அண்ட் காமா கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ பியர்சனோட பீட்டா அண்ட் இதில் வந்து இந்த β1 β2 இந்த γ1 γ2 கேட்காத கொஷின் பேப்பரே வந்து நமக்கு இருக்காது. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி விட்டு கேட்பாங்க. β1 = μ3² / μ2³ அப்படின்னா வந்து கீழே வந்து அந்த ஆப்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஷன் γ1 = +√β1 அப்படின்னு கூட கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னா வந்து பியர்சன் β1 அண்ட் β2 இல்லைன்னா β1 கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கூட இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கிறாங்க கார்பரேஷனோடது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கியூனஸ் மீன்ஸ் லேக் ஆஃப் சிமெட்ரி. அதே போல் ஸ்டடி ஆஃப் ஸ்கியூனஸ் கிவ்ஸ் an idea about the shape of the curve. இதெல்லாம் வந்து அதோடைய ரிமார்க். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூனஸ் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்து கூட லேக் ஆஃப் சிமெட்ரி இல்லை வந்து மெமரிலெஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸ்கியூனஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மீன் ≠ மீடியன் ≠ மோட் அப்படின்னும் நம்ம இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய நோட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினில் வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போதும் சரி, இல்லை வரப்போகிற கொஸ்டின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த நோட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய வெற்றிக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப உடந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்தர் கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.